புதுயுகம் தொலைக்காட்சி வழங்குகின்ற யாவரும் கேளிர் அற்புதமான சொல்லரங்கம் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை பல்வேறு இடங்களில் நடத்திட்டு வந்தாலும் இன்றைக்கு ஆற்காட்டின் பெருமைகளில் ஒன்றாக விளங்குகின்ற ஸ்ரீ மகாலட்சுமி மகளிர் கல்லூரியினுடைய அற்புதமான அரங்கிலே புதுயுகம் தொடங்குகிறது. இது ஒரு யுகம்தான். இது இந்த நிகழ்ச்சியை நான் இங்கே நடத்த சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சில மாதங்களுக்கு முதல்ல நான் இங்கே வந்திருந்தேன். இந்த அரங்கத்தையும் இந்த கல்லூரியும் பார்த்து வியந்தேன். இதை நிறுவிய பெருமகனார் நம்முடைய வணக்கத்துக்குரிய திருமிகு பாஸ்கரன் அவர்கள், அவருடைய கனவு இன்றைக்கு மிக அற்புதமாக நனவாயிருக்கிறது. அவர் நினச்சிருந்தா நிறைய தொழிற்சாலைகளை உருவாக்கியிருக்கலாம், வேறு வேறு தொழில்கள் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் என்ன நினைச்சார் தெரியுமா? நிலத்தில் விதைகளை போட்டால் அது மரமாகி கனி தருவதைப் போல கல்வி என்னும் விதையை இந்த பூமியிலே விதைத்திருக்கிறார். நீங்கள் வந்திருக்கிறீர்கள். நீங்கள் பெரும் அறிவாளிகளாக, ஞானிகளாக, சிந்தனையாளர்களாக வருவீர்கள். அவருக்கும் நம்முடைய அன்பு வணக்கத்தை சொல்லி, அவருடைய துணைவியார் அவர்கள், வணக்கத்திற்கும் பாராட்டுக்கும் உரிய சுமலதா பாஸ்கரன் அவர்கள், அவர்களுக்கு நம்முடைய அன்பு பாராட்டி சொல்லி, செயலராக இருந்து இந்த கல்லூரியை வழிநடத்துகின்ற இளைய தளபதி நம்முடைய வணக்கத்துக்குரிய கிஷன்குமார் அவர்கள், அவர்களுக்கு நம்முடைய பாராட்டை சொல்லி, அவருடைய குடும்பத்தை சார்ந்த பெருமக்கள், அவருடைய மகளார், மருமகளார், பேத்தி, அத்தனை பேருக்கும் நம்முடைய பாராட்டுகளை சொல்லி, டீன் வணக்கத்திற்குரிய டாக்டர் சிவா அவர்கள், முதல்வர் அவர்கள், பேராசிரியர் பெருமக்கள், இங்கே வந்திருக்கிற பேச்சாளர் பெருமக்கள், எல்லாத்துக்கும் மேலே இந்த நிகழ்ச்சி ஜெயிக்கணும்னா உங்ககிட்ட தான் இருக்கு. நீங்க தான் ஜெயிக்க வைப்பீங்க. ஏன்னா இந்தியாவுக்கு மானங்காத்த மங்கையர்னா 2 பேர் தான் இன்னைக்கு. சில்வர் சிந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். போய் ஒலிம்பிக்கில் அந்த போர்டு போட்டு ஒன்றும் செய்ய முடியல. ஆனால் ஒன்றே ஒன்று நாங்கள் பெருமையாக சொல்கிறோம். என்ன அப்படின்னா, சிந்துனுடைய கோச் கிருஷ்ணசந்த்னு ஒரு ஆம்பளை, அதே மாதிரி சாட்சி அவங்களுடைய அந்த கோச் ஒரு ஆம்பளை. அப்போ ஒரு பெண்ணோட வெற்றிக்கு பின்னாடி ஆம்பளைகளும் இருக்கோம் அப்படிங்கிறத நாங்கள் ஞாபகம் வச்சுக்கிறோம். நாங்கள் ஜெயிக்கலை, நீங்கள் தான் ஜெயிக்கிறீங்க. அந்த மாதிரி வெற்றிகளை நீங்கள் பெற வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி, இந்த கல்லூரி இத்தனை பெரிய அமைப்பை உருவாக்கி இவ்வளவு பேருக்கான வாய்ப்பு இது. நான் அவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஐயா பாஸ்கரன் அவர்கள்ட்ட. எப்படின்னு கேட்டால், ஒரு காலத்தில் இது பல்கலைக்கழகமாக மாற வேண்டும், மாறும் என்பது நான் என்னுடைய கனவாக சொல்லுகிறேன். அது உங்கள் கனவாக இருக்கட்டும். அதே பல்கலைக்கழகத்தில் நம்ம நிகழ்ச்சி நடத்துவோம். இன்னைக்கு என்ன தலைப்பு அப்படின்னு கேட்டால், இளைய சமுதாயம். நீங்கள் தான் எந்த முழக்கத்தை அதிகமாக நம்புகிறீர்கள்? ஒரே ஒரு கேள்வி. இன்றைய இளைய சமுதாயம் எந்த முழக்கத்தை அதிகமாக நம்புகிறது? பணமே பலம், அறிவே ஆயுதம், துணிவே துணை. 3 தான். பணமே பலம், அறிவே ஆயுதம், துணிவே துணை. இந்த 3 பற்றி தான் இங்கே பேச வந்திருக்கிறாங்க. இந்த நல்ல நிகழ்ச்சி சிறப்பாக அமையிறதுக்கு இன்னைக்கு நான் மதியானம் வந்திருந்தேன். பேச்சாளர் பெருமக்கள் எல்லாம் பார்த்தேன். என்ன அழகாக பேசுகிறாங்க. இங்கே இருக்கிற பேராசிரியர் பெருமக்களுக்கு நான் மீண்டும் நன்றி சொல்கிறேன். ஏன்னா இவங்க பேச ஆரம்பிக்கிறப்ப அவ்வளோ அழகாக இருந்தது. அதே மாதிரி நான் சொல்லிட்டு வந்தேன், மேடைக்கு வர்றப்ப ரொம்ப அருமையான ஒப்பனையோடு வரணும்னு. இங்கே வந்தால் எனக்கு அடையாளமே தெரியல, அவ்வளோ அழகாக இருக்காங்க எல்லாருமே. சினிமா மாதிரி தான் இதுவும். ரொம்ப அற்புதமான விஷயங்கள் இது இன்னைக்கு பேச இருக்கிறாங்க. பேச்சுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எழுத்துனா திருப்பி திருப்பி எழுதி எழுதி அடிச்சிடலாம். ஆனால் பேச்சில் அப்படி செய்ய முடியாது. ஒரு தடவை பேசியாச்சுன்னா பேசுறது தான். அதனால தான் உலகத்தில் கஷ்டம் எதுன்னு கேட்டால் பேசுறது அப்படின்னாங்க. ஆர்த்த சபை 101, 1001 புலவர், வார்த்தை 10,000 ஒருவர். அதாவது மேடையில் உட்கார்றதுக்கு 100 பேரில் ஒருத்தருக்கு தகுதி உண்டா? கவிதை பாட எல்லாராலையும் முடியுமா என்றால் எல்லாராலையும் முடியாது. ஆனால் கவிஞர்கள் 1000 ஒருவர், பேச்சாளர்கள் 10,000 ஒருவர். சொன்னது யாருன்னா ஔவையார் தான். ஆம்பளை கூட சொல்லலை, பெண்கள் தான் சொல்கிறாங்க. சித்திரமும் கைப்பழக்கம், அவ்வளோதானா? சரி, நான் பாக்கிய நான் சொல்கிறேன். ஏன்னா வகுப்பில் சில சமயம் நாங்கள் கேள்வி கேட்டுட்டு இது சொல்லுங்க அப்படிமோ, அப்படியே அமைதியாக இருப்பாங்க எல்லாரும். நான் அதனால் என்ன பண்ணுவேன்னா, எந்த கேள்வி கேட்டாலும் நானே பதில் சொல்லிடுவேன். எதுக்கு நமக்கு ஊர் பகை? தெரியாதுன்னு சொல்லுவானே.
வெளியே வாடான்னு நான் சொல்லுவானே, உள்ளே வாடான்னு அவன் சொல்லுவானே. ஒரு அப்பா ஒரு பையனை கேட்டாராம், உங்கள் வகுப்புலேயே நல்லா படிக்கிறது யார்? எங்கள் வாத்தியார் அப்படின்னு இருக்காங்க. ஏன்னா அவர் தானே 10 வருஷமாக அதையே படிச்சுட்டே இருக்காரு. அதனால் அந்த பாட்டு, சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் நித்தம் நடையும் நடைப்பழக்கம் நட்பும் தயையும் கொடையும் பிறவிக்குடம் சொன்னால், அத்தகைய திறமையிலே நல்ல பேச்சாளர்கள் வந்து இன்னைக்கு நான் நின்று நடத்துகிற மாதிரி நாளைக்கு உங்களில் ஒருவர் இங்கே வந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துகிற அளவுக்கு வளர்ந்து வர வேண்டும். மூணு கேள்வி கேட்டிருக்கோம். இளைய சமுதாயம் எந்த முழக்கத்தை அதிகம் நம்புகிறது? பணமே பலம், அறிவே ஆயுதம், அப்புறம் நிறைவாயுத துணிவே துணை. இந்த துணிவே துணை ரொம்ப ஆச்சரியமான ஒன்று. இது மூணு இன்னைக்கு பேச இருக்கிறாங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி நமக்கு கல்லூரியில் படிச்சுட்டு வெளியே வர்றப்ப மதிப்பெண் வாங்கினோமா கோல்டு மெடல் வாங்கினோமா ஒரு பக்கம். ஒரு 3 மாதத்துக்கு முதல்ல அமெரிக்காவுக்கு போயிருந்தேன். கலிஃபோர்னியாவில் சிலிக்கான் வேலி அப்படின்னு பேர். அதாவது பில்கேட்ஸினுடைய கம்பெனி உள்பட எல்லாம் அங்கே தான் இருக்குது. அங்கே நம்முடைய இந்தியர்கள், குறிப்பாக தமிழர்கள் அதிகம் வேலை பார்க்குறாங்க. அதில் ஒரு கம்பெனியில் இன்டர்வியூ நடந்துகிட்டு இருந்தது. நான் நண்பர்னால நான் போய் உட்காந்து பார்த்தேன். அதில் என்ன செஞ்சாங்கன்னா, அவருடைய கோல்டு மெடல், அவருடைய மதிப்பெண் எல்லாத்துக்கும் டிக்கெட்ஸ்ட்டு வந்தாங்க. அடுத்து தாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்ன தெரியுமா? முதல் கேள்வி கேட்டாங்க, உங்களுக்கு படிப்பை தவிர வேறு என்ன தெரியும்? படிப்பை தவிர வேறு என்ன தெரியும்னா என்ன அர்த்தம்? நான் நல்லா படிப்பேன் அப்படி சொல்லாதீங்க. படிப்பை தவிர கவிதை தெரியுமா? பாடல் தெரியுமா? இசை ரசிப்பீங்களா? நாட்டியத்தில் பழக்கம் உண்டா? நாடகம் தெரியுமா? இதெல்லாம் கேட்ட உடனே பல பேருக்கு மூஞ்சி வெளுத்து போச்சு அப்படியே. ஏன் தெரியுமா? இதெல்லாம் இருந்தால் கவிதையை ரசிக்க தெரியணுங்க. அப்போத்தான் மனிதர்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க, கவிதை ரசிக்க தெரியலன்னா, இசையை ரசிக்க தெரியலன்னா மனிதாபியம் இல்லாமல் போயிடும். ஒரு விஷயத்தை மாத்திரம் சொல்லிட்டு உள்ளே போயிடலாம். கவிதையை ரசிக்கிறது எதுக்கு தெரியுமா? ரசிக்கிறது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, இப்போ காதலன் காதலின்னு சொல்கிறோம். உடனே சினிமாவில் வர்றதை யோசிக்காதீங்க. அது பாதிக்கு மேலே போய் எனக்கு தெரியும். அன்பே நானும் நீயும் தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறப்ப 300 பேர் சுற்றி நின்றுட்டு இருப்பாங்க. அப்படியே லைட்டை வேற மூஞ்சில் அடித்து, சார் முதல்ல சொல்லுங்க அப்படின்னு இருப்பாங்க. இதெல்லாம் நடக்கும். ஒரு காதலன் காத்திருந்தான், காதலி வரல, தாமதமாயிருச்சு. மாலை நேரம் இருட்டிருச்சு, கோச்சிட்டு போயிட்டான். மறுநாள் அதே இடத்துக்கு வந்தான். குறிஞ்சி மலைச்சாரல். காதலி வந்தா. வந்த உடனே என்ன செஞ்சான்? நான் உன்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு பேசினான். பேச மாட்டேங்கிறது என்ன சொல்றது? பேசினா. ஏன்னு கேட்டா, நேற்று நீ ஏன் வரல? அவ சொன்னா, நான் வந்தேன். வரல, வந்தேன். எப்படி நம்புறது? அப்போ அவ சொன்னா, நேற்று மாலை நான் உன்னை பார்க்கறதுக்காக மலை உச்சியிலிருந்து நான் வந்துட்டு இருந்தேன். அப்போது சில செயல்கள் நடந்தன. என்னன்னு கேட்டான். நான் அப்படி வந்தனா, அப்போது வெட்டியதால் விழவில்லை. நல்லா கவனிங்க, வெட்டியதால் விழவில்லை, வெட்டாமல் இருந்திருந்தால் விழுந்திருப்பேன். செத்ததால் சாகவில்லை, சாகாமல் இருந்திருந்தால் செத்திருப்பேன். வந்ததால் வரவில்லை, வராமல் இருந்திருந்தால் வந்திருப்பேன்னு சொன்னால, ஓடி போய் அவ கையை பிடிச்சிக்கிட்டான். ஒரு நாள் பார்க்காட்டி எவ்வளவு லூஸ் ஆயிரு நீ, ஏன் இப்படி உளர்ற அப்படின்னா. அவ சொன்னா, நான் உளரல, நீ தான் புரியாமல் பேசுகிற, கேட்டுக்கோ. நேற்று நான் வந்தனா, அப்போது உன்னை பார்க்க ஆர்வத்தில் வந்தபோது ஒரு பெரிய பள்ளம் இருந்திருக்கு மலையில். ஒரு அடி எடுத்து வச்சுருந்தேன்னா உருண்டிருப்பேன். அப்போது மின்னல் ஒன்று வெட்டியது. அது வெட்டியதால் நான் விழவில்லை, அது வெட்டாமல் இருந்திருந்தால் நான் விழுந்திருப்பேன். அதை தாண்டி வந்தேன். ஒரு பாம்பு படுத்திருந்திருக்கு, தெரியாமல் மிதிச்சு விட்டேன். மிதிச்சுட்டு அப்படியே நின்றுக்கிட்டேன். ஆனால் பார்த்தா அது ஏற்கனவே இறந்து போயிருந்ததுக்கு. அது செத்ததால் நான் சாகவில்லை, அது சாகாமல் இருந்திருந்தால் நான் செத்திருப்பேன். கிட்ட வந்துட்டேன். எங்கள் அப்பா வரக்கூடிய தேரின் ஓசை கேட்டது. இன்னைக்கு காரின் ஓசை கேட்குது இல்லையா?
தேரின் ஓசை கேட்டது. அவர் வந்துட்டாருன்னு நம்ம காதல் தெரிஞ்சு போகும்னு சொல்லி, அவர் வந்ததால் நான் வரவில்லை, அவர் வராமல் இருந்திருந்தால் நான் வந்திருப்பேன், புரிய வேண்டுமென்றால் நீ புரிந்து கொள். ரசிக்க தெரிஞ்சாதாங்க இனிமை. இறை உண்பதும் இனவிருத்தி செய்வதும் உலக உயிர்களின் இயற்கை. ஆனால் ரசிக்க தெரியணும். இப்போ உள்ள நுழையிற போதே அழகான கோலத்தை பார்த்த உடனே என்ன சந்தோஷப்படுறோம். அதுவும் கோலம் போட்டுட்டு, உங்களுக்கு கோலம் போட தெரியுமான்னு தெரியல, சும்மா விளையாட்டுக்கு, ஏன்னா சிலபஸில் கிடையாது இதெல்லாம். அன்னைக்கு ஒரு பொண்ணை கேட்டேன், கோலம் போடுவியான்னு. போடுவேன். எதுலன்னு கேட்டேன். செல்லில். இந்தா அப்படி அப்படி போடுவேன். பாஸ்வேர்டு. செல்லில் கோலம் போடலாமா? கோலம் போட்டு புள்ளி வச்சு, அதுவும் அதிகாலையில் எந்திரிச்சு கோலம் போட்டு புள்ளி வச்சு, அந்த செம்மண் பட்டை பிடிச்சி அதில் அழகாக பூசணி பூ வச்சு அப்படி எந்திரிக்கிற போது அழகான பாட்டு கேட்கும். ஆண்டாளுடைய பாட்டு, கீழ்வானம் வெள்ளன்று எருமை சிறுவீடுன்னு பாட்டு கேட்கும். இதை பார்த்த உடனே அந்த பெண் என்ன செய்வாங்க தெரியுமா? உங்களை மாதிரி ஒரு பெண்ணு, கோலம் போட்ட பெண்ணு, ஒரு பக்கம் சூரியன், ஒரு பக்கம் தரையில் கோலம், இன்னொரு பக்கம் பனிக்காற்று, அழகான காட்சி. தன்னுடைய கணவனுக்கு காட்டலாம் நினச்சி, என்னங்க அப்படிமாங்க. அவன் திடுதிடுன்னு ஓடி வந்து அந்த கோலத்தில் டங்குன்னு குதிச்சு, என்ன 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 போய் படுப்போ, கோலத்தை பாருன்னு அப்படி அலங்கோலமாக வந்து ஆடுவாங்களா? அவன் ஏன் ஒடியாந்தான் தெரியுமா? செயினை அத்துப்பிட்டாங்களாக்குன்னு ஒடியாந்துருக்கான். இருக்கட்டும். இன்னைக்கு சில முழக்கங்களை நீங்கள் நம்புறீங்க. முன்னுக்கு வர வேண்டும், ஜெயிக்க வேண்டும், வாழ வேண்டும், லட்சியத்தை அடைய வேண்டும். நீங்கள் வேற ஒன்றும் வேண்டாம். இந்த சில்வர் மெடல் வாங்கின சிந்து அவருடைய கோச் சொல்கிறாருங்க, 3 மாதமாக இந்த பெண்ணு செல்ஃபோனை தொடரலை. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜெயிக்கணும்னு நினச்சா மெய் வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார், எவ்வவர் தீமையும் மேற்கொள்ளார், செவ்வி அருமையும் பாரார், அவமதிப்பும் கொள்ளார், கர்மமே கண்ணாயினார். அதனால அந்த பெண்ணு ஜெயிச்சா. இன்னைக்கு 50 கோடிக்கு அதிபதி, 50 கோடி வரிசையில் நிற்கிறாங்க. ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன், யோசிச்சு வைங்க. பதில் தெரியலன்னா நானே சொல்கிறேன். ஒலிம்பிக் தீபம் ஏற்றப்படுகிற முறை இன்னைக்கு நீங்கள் பார்க்குறீங்க. ஆதி காலத்தில் ஒலிம்பிக் தீபத்தை எப்படி ஏற்றினார்கள் யோசிச்சு வைங்க. நான் சொல்கிறேன். இப்போ நமக்கு தெரியுது, இப்படி போய் ஏற்றுறாங்க, இல்லாட்டி அம்பு விட்டு ஏற்ற விடுறாங்க, அல்லது ஏதாவது செஞ்ச உடனே அப்படி குப்புன்னு எந்திரிக்குது. முதல்ல ஒலிம்பிக் தீபத்தை எப்படி ஏற்றினாங்கன்னு யாராவது விளையாட்டுத்துறையை சேர்ந்தவங்க சொல்லுங்க, யோசிச்சு வைங்க. அவங்களுக்கு நம்ம பரிசு கொடுக்க சொல்லலாம். ஐயா நிறுவனர் ஐயா அவர்கள்ட்ட சொல்லி முதல்ல ஒலிம்பிக் தீபத்தை அந்த காலத்தில் எப்படி ஏற்றுறாங்கன்னு யோசிச்சு வைங்க. இப்போது சொல்லரங்கம் தொடர்கிறது. இன்றைய இளைய சமுதாயம் எந்த முழக்கத்தை அதிகம் நம்புகிறார்கள் என்று கேட்டு, பணமே பலம், அறிவே ஆயுதம், துணிவே துணை, சொல்லரங்கம் தொடர்கிறது. பூக்களை பூக்கள் காதலிப்பதில்லை, பூக்களை பூக்கள் காதலிப்பதில்லை. வண்டுகளும் மனிதர்களும் தான் காதலிக்கின்றனர், வண்டுகளும் மனிதர்களும் தான் காதலிக்கின்றனர். அதுபோல் தமிழை தமிழன் மட்டுமல்ல, அந்நியனும் ஆசை கொள்கிறான் உன்னை அடைவதற்கு. இத்தகைய சிறப்பு மிக்க என் முத்தான முத்தமிழிற்கு என் அன்பான முதற்கண் வணக்கம். பூக்களை பூக்கள் காதலிப்பதில்லை. இங்கே இருக்க பெரியவங்களுக்கு தெரியும். பழைய சினிமாக்களில் காதல் காட்சியை காட்டுறதா இருந்தால் 2 பூ இப்படி ஒட்டுற மாதிரி காட்டுவாங்க. அது பயங்கர தப்பு. ஒரு பூ இன்னொரு பூவை காதலிக்காது. பூவை எது காதலிக்கும்? வண்டுகள் தான் காதலிக்கும். சொல்லுங்க ஐயா. முக்கியமா நான் பேச போறதுக்கு முன்னாடி என்னுடைய கல்லூரியோட சிறப்பை பத்தி சொல்லியே ஆகணும். சொல்லுங்க சொல்லுங்க. என் கல்லூரி உருவானதுக்கே ஒரு வரலாறு இருக்கு. அதாவது ஒட்டுமொத்தமா கிராமப்புற சூழல் இது. பெண்களுக்காக கல்லூரி அளவுல கல்வி மறுக்கப்பட்ட இடத்துல தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா இந்த இடத்துல முதல் முறையா துவங்கப்பட்ட முதல் மகளிர் கல்லூரி எதுனா எங்க ஆற்காடு ஸ்ரீ மகாலட்சுமி கல்லூரி தான். ஐயா, எங்க முதல்வர் முடிவு எடுத்துட்டாரு, பெண்கள் கல்லூரி தான் இங்க நம்ம ஆரம்பிக்க போறோம்னு. நிறுவனர் எங்க தலைவர் முடிவு எடுத்துட்டாரு. அப்போ கூட இருந்த நண்பர்கள் எல்லாம் கேக்குறாங்க,
நீ ஒரு கோயட் ஆரம்பிச்சா நிறைய ஆண் பிள்ளையும் வந்து சேருவாங்க, பெண் பிள்ளை சேர்ந்தாலும் சேரலனாலும் உனக்கு நஷ்டம் வராதே அப்படின்னு சொல்றாங்க. ஆனா லாபம் வந்தாலும் சரி நஷ்டம் வந்தாலும் சரி துணிச்சு நான் முடிவு எடுக்கிறேன். ஏன்னா இந்த பக்கத்துல இருக்கிற எங்க கிராமப்புற பெண்களுக்கு கல்வி கட்டாயம் கிடைக்கணும்ன்றதுக்காக துணிச்சு அவர் முடிவு எடுத்தாரு. அவருடைய துணிவு எங்களுக்கு துணையா இருந்துச்சியா, அதனால தான் துணிவே துணைன்னு நான் பேச போறேன். பாருங்க, இவங்க துணிவே துணைன்னு பேசுவதற்கு இந்த கல்லூரியினுடைய தலைவர் ஐயா தான் காரணம்னா அவர்களுக்கு நம்முடைய பாராட்ட முதல்ல சொல்றோம். ஐயா சரி, இதெல்லாம் முடிஞ்சது. முக்கியமா பேச வேண்டியவ நிறைய பேர் இருக்காங்க. யாரு தெரியுமா? 90% கிராமப்புற தோழிகள், அதுவும் பாரதி கண்ட புதுமை பெண்களாக மகாலட்சுமி கல்லூரியில் மங்கைகள் மணிமகுட சூட வந்து உட்கார்ந்து இருக்காங்க. ஐயா ஐயா கொஞ்சம் அப்படி எட்டி பாருங்க, கொஞ்சம் நல்லா எட்டி பாருங்க. உலக அழகி ஐஸ்வர்யா ராய் கூட இவங்க அழக கண்டு ஆச்சரியப்படுவாங்க. ஏன் பட்டத்து இளவரசி கூட இவங்க அழக கண்டு பொறாமப்படுவாங்க. ஐயா நான் மயக்கம் போட்டு விழுந்துட போறேம்மா, நீங்க பேசுங்க. 5 5 10 ஆற்காடு மகாலட்சுமி பொண்ணுங்கனாவே சும்மா கெத்தையா. பாருங்க, பஞ்ச் டயலாக் இப்ப சொல்லரங்கத்துக்கு வந்துருச்சு. இவங்க முன்னாடி வந்து ஆஹா ஓஹோ அது இது கண்ணா பின்னான்னு என்னென்னமோ இவங்க எல்லாம் பேசுவாங்க. பேசட்டும். அதாவது சொல்லுவாங்க, கேட்கறவங்க கேட்டுட்டே இருந்தோம்னா அண்டார்டிகாவை கண்டுபிடிச்சது என் பொண்டாட்டிகா காணுவாங்க. நானும் எத்தனையோ பழமொழி கேட்டிருக்கேன். இந்த பழமொழிக்குன்னு ரூம் போட்டு யோசிப்பாங்க போல் இருக்கு. அண்டார்டிகாவை கண்டுபிடிச்சது எங்க பொண்டாட்டியோடைய அக்காவா? அது என்ன பொண்டாட்டியோடைய அக்கா? ஐயா பணம் பணம் பணம்ன்றாங்க. அந்த பணம் நம்ம கிட்ட லம்பா இருந்துச்சுன்னு வச்சுங்க, ஜாலி தான், இல்லைன்னு சொல்லல. சப்போஸ் இருந்தவன் கையில பணம் போச்சு, அவன் வாழ்க்கைத்தோட காலி. அதுதானே உண்மை. அறிவு அறிவு அறிவுன்னு பேச வந்திருக்கு ஒரு கூட்டம். ஐயா அறிவுக்கு சரியான இடத்துல அங்கீகாரம் கிடைச்சிச்சுன்னு வச்சுங்க, அவன் சும்மா கெத்தா வாழலாம், இல்லைன்னு சொல்லல. அதே சமயத்துல அந்த அங்கீகாரம் அந்த அறிவுக்கு சரியான இடத்துல கிடைக்கலன்னு வச்சுங்க, இவெல்லாம் வெத்து பையன்டான்னு இந்த சமுதாயத்தால ஒதுக்கப்பட்டுருவான். ஆனா நான் ஒண்ணு மட்டும் சத்தியம் பண்ணி இந்த மன்றத்துல சொல்றேன், வாழ்க்கையில சாகர வரைக்கும் துணிச்சல் மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுங்க, அது சுனாமியில கூட நம்மள ஸ்விம்மிங் போட வைக்கும். ஐயா சுனாமியில ஸ்விம்மிங் போடுறதா? அதனாலதான் சொல்றேன், துணிவு மட்டும்தான் வாழ்க்கைக்கு துணையா இருக்கும், வெற்றி அடைய வைக்கும். அதை பத்தி தான் நான் சொல்ல வந்திருக்கேன். வாய்ப்புக்கு நன்றி. அருமை அருமை அருமை. அடே அப்பா, துணிவே துணை. நமக்கே ஒரு தெம்பு வந்துருச்சு. வேற யாரும் துணை வேண்டாம். நம்ம பரீட்சை எழுதுறப்ப கடவுள் துணை, அதே மாதிரி ஜீசஸ் துணை, அதே மாதிரி அல்லாஹ்வை பற்றி வணங்கி துணை போடுவோம். ஆனால் அவங்க என்ன சொல்றாங்க, அதெல்லாம் நமக்கு கடவுள் துணை இருக்கட்டும், நமக்கு துணை துணிவு தான் துணை. அழகா சொல்லியிருக்காங்க. அடுத்தது, தமிழுக்கு என் தலை வணக்கம், அவைக்கு என் முதல் வணக்கம், அனைவருக்கும் என் அறிவு நிறைந்த வணக்கம். இதிலிருந்தே நான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் நான் எந்த தலைப்பை பற்றி பேச வரேன்னு சொல்லிட்டு. அறிவே அறிவே நீ அகிலத்திலோ ஓர் அதிசயமானாய், கூவத்திலும் மலரும் குங்கும இதழ் செந்தாமரையும் நீதான், கலவரங்களுக்கு இடையே நெகிழும் கருத்தரங்கமும் நீதான். ஐயா இந்த உலகத்துல எத்தனையோ குழந்தைங்க பிறக்குதுங்க ஐயா. பிறக்கும் போது எல்லா குழந்தையும் துணியோடவும் பணத்தோடவும் அவங்க ஐயா பிறக்குது. ஆனா இந்த உலகத்துல பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைகளும் பிறக்கும் போது அறிவோட மட்டும்தாங்க ஐயா பிறக்குது. யாராவது ஒருத்தர் இந்த கருத்தை மறுக்க முடியுமாங்க ஐயா? ஐயா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். நம்மளை சுத்தி எவ்வளவோ இருக்குங்க ஐயா. செடி கொடி இருக்கு, மரம் இருக்கு, விலங்கு இருக்கு, பறவைங்க இருக்கு. அத்தனை விட மனுஷங்க மட்டும்தான் உயர்ந்தவங்கன்னு சொல்றதுக்கான காரணம் என்னங்க ஐயா? அறிவு மட்டும்தான் நான் சொல்ல வரேங்க ஐயா. அத்தனை உயிர்களுக்கும் 2 அறிவு 3 அறிவு 4 அறிவு மட்டும்தாங்க ஐயா. 6 அறிவு இருக்கத்தால மட்டும்தாங்க ஐயா ஒரு மனுஷனுக்கு மதிப்புன்றது சமூகத்துல கிடைக்குது. இப்ப 7வது அறிவும் கண்டுபிடிச்சிட்டாங்க, சூர்யா நடிச்ச படம். காற்றில் அலையும் காகிதமாய் நான் இருந்தேன், நீதான் என்னை பட்டமாய் பறக்க விட்டாய், நீ மட்டும்தான் என்னை பட்டமாய் பறக்க விட்டாய். இது கவிக்கு அப்துல் ரஹ்மான் அவர்களோட கவிதைங்க ஐயா. நல்லா இருக்கு பாருங்க. காற்றில் அலையும் காகிதமாய் இருந்தேன் நான், நீதான் என்னை
பட்டமாக பறக்க விட்டாய். நீ இல்லைன்னா நான் அப்படி ஆயிருக்க முடியாது. ஐயா, இந்த வழிமுறையை பயன்படுத்தி, அறிவை மட்டுமே பயன்படுத்தி, அறிவை ஒரு நூலா கொண்டு வாழ்க்கையில எத்தனையோ மனிதர்கள் உயர்ந்திருக்காங்க ஐயா. பணம் துணிவுன்னு மட்டும் பேசுற ஒருத்தவங்களால அடிப்படை அறிவு கூட இல்லாம பணத்தாலையும் துணிவாலையும் மட்டுமே ஒருத்தர் உயர்ந்திருக்காங்கன்னு சொல்ல முடியுமாங்க ஐயா? கேளுங்க நல்லா. ஐயா, பணம் பணம்னு பேசுறாங்க ஐயா, பாதி பேர் துணிவு துணிவுன்னு பேசுறாங்க ஐயா. அவங்க பேசுறதுக்கான காரணங்கள், அவங்க எடுத்த குறிப்புகள் அத்தனையும் அறிவு இல்லாங்களாங்க ஐயா வந்தது. அதானே நல்லா கேக்குறாங்க. ஐயா, கவிதைகளை சொல்றாங்க ஐயா, அழகா அருமையா அம்புட்டு அம்சமா சொல்றாங்க ஐயா. திருக்குறளை எடுத்துக்காட்டா சொல்றாங்க ஐயா, ரொம்ப அழகா சொல்றாங்க ஐயா. அந்த கவிதையோ திருக்குறளும் வந்தது எதனோட மூலங்க ஐயா? ஐயா, அறிவுன்றதுக்கு ஒரு அளவு பேங்க்ல எடுத்துட்டு வந்தாங்க ஐயா. பணம்ன்றதுக்கு ஒரு அளவு இருக்குங்க ஐயா. துணிவுன்றதுக்கு ஒரு சில சூழ்நிலைகள் இருக்குங்க ஐயா. ஆனா அளவும் ஒரு சூழ்நிலையும் இல்லாம எல்லா இடத்துலயும் பயன்படுறது அறிவு மட்டும்தாங்க ஐயா. ஐயா, உங்ககிட்ட அடுத்த கேள்வி. இப்போ உங்களை நிறைய மாணவர்கள் வந்து முன்னுதாரணமா வச்சிருக்காங்க ஐயா. இந்த மேடையில வந்து நீங்க நிக்கிறீங்க ஐயா. இந்த உலகத்துல இருக்க கோடான கோடி மக்களுக்கு உங்களை பிடிச்சிருக்குங்க ஐயா. அத்தனைக்கும் காரணம் என்னோட துணிவு மட்டும்தான், பணம் மட்டும்தான் உங்களால சொல்ல முடியுமாங்க ஐயா? சொல்லுவடா நானு. அறிவு மட்டும்தான் காரணம் என்னால அடிச்சு பேச முடியுங்க ஐயா. யார வேணாலும் அடிச்சு பேசுங்க ஐயா. இந்த மேடை ஏன் இவ்வளவு ஜொலி ஜொலிப்பா இருக்குன்னு சொல்லுங்க ஐயா. அங்க பாருங்க ஐயா, அழகு தேவதை எங்க அறிவோட ஜொலிச்சிட்டு இருக்காங்க ஐயா. ஐயா, பணன்றது ஒரு வண்டு மாதிரிங்க ஐயா. இந்த பூ இல்லைனா அந்த பூ, அந்த பூ இல்லைனா அந்த பூன்னு மாறி மாறி போயிட்டே இருக்குங்க ஐயா. துணிவுன்றது ஒரு இலை மாதிரிங்க ஐயா. ஒரு சமயத்துல இருக்கும், ஒரு சமயத்துல இருக்காது. ஆனா அறிவுன்றது அந்த செடி மாதிரிங்க ஐயா. மனுஷன்ற வேர் சாகர வரைக்கும் அந்த அறிவுன்ற ஒண்ணு மனுஷன் கூட மட்டும்தாங்க ஐயா இருக்கும். அந்த அறிவை மட்டுமே ஆயுதமா பயன்படுத்தி, அறிவே ஆயுதன்ற தலைப்புல பேசதான் நான் இங்க வந்திருக்கேங்க. பூரா அறிவு தேவதைகள். சார், ஊர்ல 4 விதமா 4 பேர் பேசுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த 4 விதம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? எதுவுமே தெரியாதுமா, பாவம் அப்பாவி நானு. அப்படிதான் தெரியுது சார். நான் சொல்லட்டுமா அந்த 4 விதம்? சொல்லுங்க. காசு, பணம், துட்டு, மணி. மணி காசு, பணம், துட்டு, மணி. மணி நல்ல வாயம் சம்பாதிக்க நார வாயம் தின்னுறான். கணக்கு போட தெரியாதவன் காசவாரி இறைக்கிறான். காசு, பணம், துட்டு, மணி. இன்னைக்கு நாட்டுல தேவையா காசு, பணம், துட்டு, மணின்ற 4 விஷயம் மட்டும் தான் நான் பேசுறேங்கயா. வாங்க எந்திரச்சு கிளம்புங்க எல்லாரும். அதுதான் தேவை. நான் இப்ப உங்ககிட்ட ஒன்னு கேட்கட்டுமா? பால் ஊத்துறவங்க யாரு? என்னங்க? பால் ஊத்துறவங்க யாரு? பால்காரரு. தபால் போடுறவங்க யாரு? தபால்காரரு. பேப்பர் போடுறவங்க யாரு? பேப்பர்காரரு. பிச்சை போடுறவங்க யாரு? பணக்காரரு. இன்னைக்கு பிச்சைக்காரன் தானே அவரை சொல்லிட்டு இருக்கோம். நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா ஒரு பிச்சை போடுறவனே இந்த சமுதாயத்துல பிச்சைக்காரன் சொல்லும் போது, ஒரு பணக்காரன்ற அந்தஸ்துல வாழணும்னா பணம் தானங்க எங்களுக்கு தேவைப்படுது. என்னோ சொல்றாங்களே, இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? சும்மா தலையில எண்ணெய் வச்சுக்கிட்டு, படிய வாரிக்கிட்டு, நெத்தியில பட்டைய ஒட்டிக்கிட்டு, ருத்ராட்ச கொட்டைய கட்டிக்கிட்டு, டே தம்பி, ஏ பாப்பான்னு சொன்ன உடனே சொல்லுங்க ஏஜம்மா அப்படின்னு சொல்ற இளைஞர்கள் நினைச்சீங்களா? எங்களெல்லாம் நெருப்புடா அப்படின்னு சொன்ன உடனே தான் ஒரு புள்ள சொன்னுச்சு, அதுக்கு தேவை காசுக்கா, இல்லைன்னா ஆயிடும் கடுப்பு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கு. எங்க பாரு அதான் நடுவர்களே தேவைப்படுது. ஒன்னுல இப்ப இவ்வளவு பேர் இருக்காங்கல்ல, நான் அழகா அதுக்கு சொல்லட்டுமா? எவ்வளவு அறிவு இருக்குதான் செய்யுது. சிக்கு புக்குனா ட்ரெயின், சிக்கு புக்குனா ட்ரெயின். இன்றைய இளைஞர்கள்னாலே சம பிரெயின் தான், அதை இல்லைன்னு சொல்லல. அதே மாதிரினா மீன்னா முள்ளு. இளைஞர்கள்னாலே சம தில்லுதான். ஆனா அறிவும் துணிவும் பிறக்கும் போதே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இருக்கு. ஆனா பிறந்த பிறகு அந்த அறிவையும் துணிவையும் வச்சுக்கிட்டு மனுஷன் எதுக்கு ஓடுறான்? காசு காசு காசுன்னு. தூங்கும் போதுல இருந்து எழுஞ்ச வரலையும் மனுஷன் வாயில சதா ஒழிச்சிட்டு இருக்கிறதே என்ன? காசு காசு காசுன்னு. அந்த காசு தான் என்னைக்குமே மனுஷனுக்கு சிறந்தது. இன்னைக்கு எப்படி தெரியுமா மாறிடுச்சு? ரேஷனுக்கும் ஃபேஷனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. என்னன்னு தெரியுங்களா? எல்லாமே நீங்களே சொல்லிருங்க. அப்படிங்களா? சரி, நான் சொல்றேன் பாருங்க. எடை கம்மியா இருந்தா அது ரேஷன், ஒடை கம்மியா இருந்தா அதுதான் ஃபேஷன்.
நல்ல வேலை, நல்லா தான் போட்டிருக்கேன். அதனாலதான் சொல்றேன், சிங்கத்தை யாரும் கொஞ்ச முடியாது, பணத்தை யாரும் மிஞ்ச முடியாது. அதனாலதான் பணம் தான் தேவை, பணம் தான் பலம்னு பேச வந்திருக்கும். ரைட், பிரமாதம். அடுத்து வேகமா எந்திரிங்க. எண்ணி துணிந்தால் இங்கு என்ன நடக்காதது, கொஞ்சம் முயன்றால் இங்கு எது கிடைக்காதது என்று வாலி கூறிய பொன்மொழியுடன் என் உரையை தொடங்குகின்றேன். ஐயா, இன்னைக்கு பெண்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பத்துக்கே எல்லா பெற்றோர்களும் பயப்படுறாங்க ஐயா. அதுக்காக நாங்கள் வீட்டு உள்ளே இருந்தில்லையா, இப்போ கூட பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வந்து பள்ளிக்கும் கல்லூரிக்கும் வேலைக்கும் போயிட்டு தானே இருக்காங்க. அதுக்கு காரணம் அவங்க துணிச்சல் தானங்க ஐயா. துணிச்சல் இல்லாம இன்னைக்கு இத்தனை பேர் இங்க வந்து பேசியிருக்க முடியாது இல்லையா. நீங்க எந்திரிச்சு பேசுறீங்களா, அதுவே எவ்வளவு பெரிய விஷயம். இப்போ ஒன்றும் இல்லை, வகுப்பில் நான் பார்த்துருக்கேன். எந்திரி அப்படின்னா நெஞ்சு வலி வந்துடும் அப்படியே சில பேருக்கு. எந்திரினா போதும், எந்திரிச்சு வந்து பேசுறீங்களே. சொல்லுங்க. இன்னைக்கு பெண்கள் இல்லாத துறையே கிடையாது ஐயா. எல்லா இடத்துலயும் பெண்கள் நிறைஞ்சு காணப்படுறாங்க. பொதுவா ரயில் வண்டிகளை ஓட்டுறது ஆண்களா தான் இருப்பாங்க. ஆனா சமீபத்துல 1000 பேர்கள் பயணம் செய்யற ஒரு ரயில் வண்டி ஏற்றினது ஒரு 2 பெண்கள் தானங்க ஐயா. அப்ப அவங்க கிட்ட இருந்தது துணிச்சல் மட்டும் தானங்க ஐயா. ரயில் வண்டி கூட தரையில போதுமா? டெல்லியில இருந்து கலிபோர்னியாவுக்கு விமானத்தை ஏறத்தாழ 450 பயணிகளை பைலட்ஸ் முழுவதுமே பெண்கள், பணிப்பெண்கள், கீழே கிரவுண்ட் என்ஜினியர், அவ்வளவு பெண்களா இருந்து ஆகாயத்துல பறக்க வச்சிங்க. துணிவே துணைதான். முடங்கி கிடந்தால் சிலந்தி கூட உன்னை சிறைப்பிடிக்கும், துணிச்சலுடன் எழுந்து நடந்தால் அதே உலகம் உனக்கு எழுந்து வழி கொடுக்கும். அதனால தாங்க நான் துணிவே துணைன்னு பேச வந்திருக்கேன். சபாஸ் சபாஸ். ரைட், அடுத்தது யாரு? அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவிலார் என்னுடைய ரேணும் இல்லை. இந்த இடத்துல அறிவு மட்டும்தான் இருக்கு, அந்த இடத்துல பணம் இல்லை. ஆனா எங்களை மதிக்கப்படுவாங்க எல்லா இடத்துலயும். உங்ககிட்ட பணம் இருக்கு ஆனா அறிவு இல்லை, உங்க எல்லா இடத்துலயும் உங்களை இகழதான் படுவாங்க. துணிச்சல் பணம்னு சொன்னீங்களே, பணம் தான் ஒரு விஷயத்த உங்களால உருவாக்க முடியுமா, இல்ல துணிவை வச்சுதான் உருவாக்க முடியுமா? எல்லா பொருளுக்கும் மூலாதாரமா உருவாக்கணும்னா அறிவு தாங்க வேணும். நீங்க யூஸ் பண்ற மொபைல் போன்ல இருந்து, நீங்க போட்டுங்கிற ட்ரெஸ்ல இருந்து, நான் பேசுற மைக்ல இருந்து, இந்த ஸ்டேஜ்ல இருந்து அறிவு தான் செயல்படுது. அதனாலதான் ஏன் சொல்றேன், அறிவு தான் ஆயுதமா செயல்படுது. விவேகானந்தர் ஐயா சொல்லியிருக்காரு, நம்ம இந்தியா வளர்ச்சிக்கு வளருதான் தெரியணும்னா பொருளாதாரம் தான் காரணம். அந்த பொருளாதாரமும் வளர்க்கணும்னா அந்த இடத்துலையும் அறிவு தான் செயல்படுதுன்னு நான் சொல்றேங்க ஐயா. பணம்னா பணமும் வாயை திறக்குமா? நான் பார்த்தது இல்லையா எந்த பணமும் வாயை திறந்து பணத்தை கொடுத்தா. எந்த பணமாவது வாயை திறந்து பார்த்துருக்கமா? ஆனா நான் சொல்றேன், அறிவுனா ஒரு பணத்தாலேயோ உயிர் பெற முடியும். அறிவு உள்ளவங்களுக்கு தெரியும் அந்த பணம் எப்படி உயிர் பெறுதுன்னு. அந்த பணத்தில் இருக்க உருபை தானமா கொடுத்தா 4 பேர் உயிரோட நடமாடுறாங்க. அந்த இடத்துல அறிவு செயல்படுது, 4 பேரோட உயிர் காப்பாற்றப்படுது. அதுதாங்க ஏன் சொல்றேன், அறிவு தான் ஆயுதமே தவிர பணமோ தைரியமோ கிடையாது. உங்களுக்கு தைரியம் இருக்கு, பணம் இருக்கு. இந்த இடத்துல நீங்க பேச வந்திருக்கீங்க, நான் ஒத்துக்கிறேன். நீங்க பேசணும்னாலும் சிந்திச்சு தானே பேசுறீங்க. அந்த இடத்துல உங்களுக்கு தேவைப்படுது அறிவுதான், அறிவுதான், அறிவுதான். அருமை அருமை அருமை. ஒரு நிமிஷம் அந்த சொன்னாங்க பாருங்க, இறந்து கிடந்தவனை பேச வைக்க முடியும்னா அறிவுதானா? அன்னைக்கு ஒரு இதில் பார்த்தேன், இறந்த பிறகும் வாட்ஸ்அப் பார்க்க வேண்டுமா, கண்டாடம் செய்யுங்கள் அப்படின்னு நான் ஒருத்தேன். பிரமாதம். எல்லோரும் எள்ளுவர், செல்வரை எல்லோரும் செய்வர் சிறப்பு. இப்போ வேலூர்ல ஒரு துணி கடை திறக்கிறாங்கய்யா. திறக்கிறவங்க அறிவாளிங்களே வாங்க இங்க வாங்க, பலசாலிங்களே இங்க வாங்கன்னு கூப்பிடலையா, பிரபல தொழிலதிபரை தான் அந்த இடத்துல கூப்பிடுறாங்க. எங்க பணமே பலம்னு நான் பேச வந்திருக்கிறேன் ஐயா. இப்போ ஒரு துணி கடையை திறக்கிறதுக்கு யாரை கூப்பிடுவாங்க அப்படின்னா, பயில்வான்கள்லாம் வாங்க, அது எனக்கு உடைக்க முடியாத கதவா அது இல்லை. அறிவாளிகள் முதல்ல யாரை கூப்பிடுறாங்க, ஒரு தொழிலதிபரை கூப்பிடுறாங்க. ஏன்னா பணத்தால் ஜெயித்தவரால் தான் அது செய்ய முடியுங்கிறதுக்காக. உலகத்துல பணத்தால வாங்க முடியாத நிறைய விஷயம் இருக்குயா, ஆனா அந்த விஷயத்தை வாங்கணும்னா பணம் தான் தேவைப்படுது. எங்க பணம் தான் பலம்னு நான் சொல்ல வந்திருக்கேன்யா. பணம்னா பணம் கூட வாயை பழக்கம்னுவாங்க, இப்ப இல்லைன்ட்டாங்க அவங்க. அந்த பணமே வாயை திறக்குதுன்னா நம்ம திறக்க மாட்டோமாயா? என்ன பணமே என்ன, இப்ப நம்ம அதை காட்டிலும் மோசமானவங்களா? இங்க எனக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்கய்யா. இங்க இருக்கிற 13 பேர் என்ன பணத்தால வாங்கி காமிக்கிறேன். ஆத்தடி 13 வரையும் பணத்தால விலைக்கு வாங்கிறேங்கிறாங்க.
பணமே பலம் இன்னும் பேச வந்திருக்கேன் ஐயா. நல்லது, பணம் நல்லது. தான் என் பலம். நன்றி நன்றி, உட்காருங்க. 10 நிமிஷம் டைம் கொடுங்க. 13 பேரையும் விலைக்கு வாங்கி கேட்டுருக்குது அந்த அம்மா. பேசுங்க. அட அட அட, இன்னைக்கு தோட்டத்துல பூவெல்லாம் கம்மியா இருக்கும் போதே நினைச்ச ஏதோ நடந்துருச்சுன்னு இப்பதான் தெரியுது. பூவெல்லாம் சுடிதார் போட்டு சேர்ல உக்காந்து இருக்குன்னு. இந்த காலத்துல துணிவு தான் சார் எல்லாமே. துணிவு மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வாட்ஸ்அப்ல ஃப்ரெண்ட் ஆகி, ஐக்ல மெசேஜ் பண்ணி, வைபர்ல அட்ரஸ் வாங்கி, OLXல உங்களுக்கு தெரியாமலே உங்களை வித்துட்டு போயிட்டே இருப்பாங்க. இங்க பாருங்க சார், உங்ககிட்ட ஒரு கேள்வி. போன மாசம் வந்து உலகத்துல பணக்கார லிஸ்ட் எடுத்தாங்க. அப்போ வந்து பணக்காரங்க பட்டியல்ல வேற பேர் வந்துச்சு. இந்த மாசம் வேற பேர் வருது. அப்ப பணம் நிலையானதா சார்? அதை ஒருத்தர் சம்பாரிச்சானா அவன் நிலையானவனா இருக்க முடியுமா? நல்லா கேட்டுக்குங்க. போன மாதம் எடுத்த பணக்கார லிஸ்ட்டு போஃபர்ஸ் அப்படின்னு ஒரு பத்திரிக்கை இருக்குது, உலக பணக்காரர்களுடைய பட்டியல் போடுது. இன்னைக்கு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டும் இல்லை, இந்தியாவிலே வச்சுக்கோங்க, இந்தியாவிலேயே அதிக சம்பளம் வாங்குற நடிகை யார் தெரியுமா? தமிழ்நாட்டில் நீங்கள் சொல்கிறது தீபிகா படுகோனே. அந்த அம்மா தான் இருக்கிறதுலே அதிகமான சம்பளம் வாங்கினான். அந்த சொல்கிறாங்க பாருங்க, போன மாதம் ஆள் பேர் வரும், இந்த மாதம் மாறும். பில்கேட்ஸ் இடத்துக்கிட்டக்க ஒருத்தர் நெருங்கிட்டு இருக்காராம். யார் தெரியுமா? ஆன்லைன் வர்த்தகத்தை உருவாக்கின போது எல்லாரும் சிரிச்சாங்க. ஆனால் அமேசான்கிற அந்த ஆன்லைன் வர்த்தகத்தினுடைய அந்த உரிமையாளர் தான் பில்கேட்ஸ் கிட்டக்க வந்துட்டு இருக்காருன்னு சொன்னா பணக்காரர்கள் பட்டியல் மாறும். சரியா சொல்றீங்க. ஆனா நம்ம முன்னோர்கள் வீரம் மிக்கவர்கள், துணிச்சல் மிக்கவர்கள் என்னைக்காவது மாறி இருக்கிறாங்களா சார்? ஜான்சி ராணி, வேலு நாச்சியார் இன்னைக்கும் நம்ம பேசிட்டு தானே சார் இருக்கிறோம். அப்படி சொல்லுங்க. ஜான்சி ராணி போன வாரம் நல்லா இருந்தாங்க, இந்த சொல்ல மாட்டோம். வீரபாண்டிய கட்டபொம்மன் என்றைக்கும் வீரபாண்டிய கட்டபொம்மன் தான். பணம் அழிந்து விடும், துணிச்சல் அழியாத ஒரு வரம் சார். நம்ம சொல்லுங்க கேட்கட்டும். இந்த உலகம் உருவான போது கடவுள் வந்து எல்லா உயிர்களையும் படைச்சாரு. அவர் படைக்கும் போது ஆதாம் ஏவாள் கையில எல்லாம் ATM கார்டு கொடுத்து அனுப்பல, போய் செலவு செஞ்சுக்கோங்கன்னு. ஆதாம் ஏவாள் கையில ATM கார்டு கொடுத்து அனுப்புனாரு, போய் எடுத்துட்டு வாங்கன்னு. அதே மாதிரி எல்லா உயிரினத்துக்கும் அறிவை படைக்கல சார் அவர். அப்போ ஒரு உயிரினத்துக்கு ஒரு அறிவுனா இன்னொரு உயிரினத்துக்கு 5 அறிவு அப்படிதான் படைச்சாரு. ஆனா மனுஷங்க எல்லாருக்குமே எல்லா உயிரினத்துக்கும் ஒட்டு மொத்தமா துணிச்சலை படைச்சாரு. ஏன்னா கடவுளுக்கே தெரியும் துணிச்சல் ஒண்ணு இருந்தா போதும், இந்த உலகம் எப்படியாவது முன்னேறிடும். கடவுளுக்கே துணிச்சல் முக்கியம் போது நம்மளுக்கு முக்கியம் இல்லையா சார்? நல்லா கேளுங்க. அதனாலதான் நான் துணிச்சலே துணை நீங்க பேச வந்திருக்கிறேன். நிச்சயமா அதனாலதான் கடவுளே இல்லைன்னு துணிச்சலா சொல்றாங்க சில பேரு. யாகத்திலே தவ வேகத்திலே தனி யோகத்திலே பல போகத்திலே ஆகத்திலே தேவபக்தி கொண்டாட்டம் அருளிலே உயர் நாடு இந்த பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத திருநாடு என்ற பாரதியின் வரிகளை முன்வைத்து இங்கு அமர்ந்திருக்கும் அனைத்து நயன்தாராக்களுக்கும் அனைத்து அபிஷேக் பச்சன்களுக்கும் மற்றும் நடுவர் அதாவது விஜய் போன்ற நடுவர் அவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாம் பொய்ன்னு தெரியுதா? அதாவது ஐயா, பூவுக்கு அதோட வாசம் தெரியாதுங்க, அதனாலதான் பொய்ன்னு சொல்றீங்க. பூக்களுக்கு அதனுடைய வாசம் அதுக்கே தெரியாதான், நம்மளை பத்தி நமக்கே தெரியும். ரொம்ப நன்றிமா, நீங்க சொன்னது உண்மை, அப்படியே ஒத்துக்கிட்டோம். ஐயா, இன்றைய காலகட்டத்துக்கு கண்டிப்பா தேவையானது அறிவு தாங்க ஐயா. இங்க உட்கார்ந்து இருக்கவங்க எல்லாம் மீதி தைரியம் பணம்ன்றவங்களாம் அண்ட புழுங்க ஆகாச புழுங்கங்கய்யா. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் அறிவை கத்துக்கிறதுக்காக தான் நம்ம கல்லூரிக்கு வரோம். அது மட்டும் இல்லைங்க ஐயா, இப்ப பாத்தீங்கன்னா ஐயா, பணமும் சரி செல்வமும் சரி இருந்தா வாழலாம். ஆனா வாழ்ந்துட்டே இருக்கணும்னா அதுக்கு அறிவு தாங்கய்யா தேவை. காசு பணம் துட்டு மணி அல்சர் பிபி கொலை கேன்சர். நல்ல வேளை தமிழ்ல சொல்லல, மப்பு திமுரு அப்படின்னு ஏதாவது ஆரம்பிக்காம. இது தாங்கய்யா அறிவில்லாத பணம் மட்டும் வச்சிருக்கிறது கூட தேவைமா. அதுக்கு தேவை டாக்டருங்க. பணத்தை விட டாக்டர் மட்டும் ஓசில பாக்குறாரு வருதில்ல. ஏம்மா இது நம்ம குழா சண்டை மாதிரி ஆயிப்போச்சு, கொஞ்சம் உட்காருக்குமா பேசிட்டான். என்ன சார், இன்னைக்கு எத்தனையோ நல்லவங்க வந்து ஃப்ரீயா ஆப்ரேஷன், இது இருதய ஆப்ரேஷன், வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்லாம் தப்பா யூஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கக்கா. எத்தனையோ பேர் இந்த மாதிரி தானங்கள் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஆனா நம்மளுக்கு தான் தெரியல போல. ஆனா எதை செஞ்சாலும் சரி, எத்தனை பேர் ஃப்ரீயா செஞ்சாலும் ஒரு டாக்டர் தான் செய்ய முடியும், வக்கீலால செய்ய முடியாதுங்கய்யா. அதை சொல்லுங்கக்கா. அப்புறம் பாத்தீங்கன்னா ஐயா, அதாவது வந்து சிங்கத்தை நீங்க போட்டோல பார்த்திருப்பீங்க, ஜூல பார்த்திருக்கீங்க, எக்ஸாம் ஹால்ல உட்காந்து பார்த்திருக்கீங்களா? அதுவும் 42 பக்கத்தை ஃபில் பண்ணி பார்த்திருக்கீங்களா? 47 பக்கமா? ஓங்கி அடிச்சா 100 and weight சார் ஃபெயில் ஆனா வீட்ல எங்களுக்கு.
அந்த அளவுக்கு அறிவுபூர்வமா படிக்கிறது மட்டும் இல்லாம அதை செயல்படுத்திட்டு வரோம். இன்றைய இளைஞர்கள் எத்தனை மரம் நட்டுட்டு இருக்காங்க. நீங்க யாரையாவது வெட்டணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல கொலை செய்யணும்னு நினைக்கிறீங்களா, கருவேலை மரங்களை செய்யுங்க, நம்மளோட வயல்களாவது தப்பிக்கும். அந்த அளவுக்கு இன்று அறிவுபூர்வமா நம்மளோட வளர்ந்துட்டு இருக்குங்கய்யா நம்மளோட நாடு. அப்புறங்கய்யா, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 10 சிறந்த பணக்காரர்களோட பேர் சொல்லுங்க, வாழ்ந்த பணக்காரர்கள். உடனே வராது, ஞாபகம் வராது. சரிங்க சார், ஒரு 10 தைரியசாலிகளோட பேர் சொல்லுங்க. சுத்தமா ஞாபகம் இல்லை. ஆனா என்னால சொல்ல முடியுங்கய்யா. அப்துல் கலாம், அரிஸ்டாட்டில் இருந்து அப்துல் கலாம் வரைக்கும் சொல்ல முடியுங்கய்யா. கார்ல் மார்க்ஸ்ல இருந்து கண்ணதாசன் வரையும் சொல்ல முடியுங்கய்யா. இங்க இறந்தும் வாழ்வது அறிவு தானங்கய்யா. அப்புறம் பாத்தீங்கன்னா எங்க வீட்டு பக்கத்துல ஒரு கணவன் மனைவி இருக்காங்க, அதாவது புதுமண தம்பதிகள். இப்ப பாத்தீங்கன்னா கணவன் வந்து ஒரு பெரிய ஒரு கிரிக்கெட்டோட பரம விசிறி, கிரிக்கெட் பார்த்துக்கிட்டே இருக்கணும். மனைவி வந்து ஆனா ஒரு விஷயம், மனைவி சீரியல் பார்க்குறப்ப டிஸ்டர்ப் பண்ணவே முடியாது, அது எல்லாருக்குமே நல்லா தெரியும். என்ன பண்றதுன்னு ரொம்ப யோசிச்சு பார்த்தாரு. ஒன்றும் பண்ணலைங்கய்யா. ஆடி தள்ளுபடியில் 5 புடவை ஃப்ரீயா தராங்க. நாங்க கிரிக்கெட்டும் ஓவரு, டிவியும் ஓவரு பார்த்தாச்சு. இங்க என்னங்கய்யா உதவுச்சு? அறிவு தானங்கய்யா. அந்த அம்மா திரும்பி வந்துச்சான்னு தெரியல பாவம். நம்மளுக்கு கிரிக்கெட் கிடைச்சதுங்களையா ஐயா. இப்ப பாத்தீங்கன்னா விண்மீன் கண்டது அறிவு, விண்கலம் கொடுத்தது அறிவு, மற்றும் இன்று நம் அனைவரின் இருளை போக்குவது அறிவு, அறிவு, அறிவு மட்டுமே என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி. அருளில்லார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லைன்னு திருவள்ளுவர் சொல்லிட்டு தான் போயிருக்காரு. கரெக்டாக தான் சொல்லிட்டு போயிருக்காரு. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம எதை தேடி ஓடிட்டு இருக்கோம்? அறிவையா துணிவையா? ரெண்டுமே கிடையாது. அறிவின் மூலம் பணத்தையும் துணிவின் மூலம் பணத்தையும் தேடி தான் நம்ம ஓடிட்டு இருக்கோம். பிறக்கிற குழந்தை ஃபர்ஸ்டெல்லாம் குவா குவான்னு பிறக்கும், இப்பெல்லாம் ரூபான்னு தான் பிறகுது. சின்ன வயசுல குழந்தைங்க அம்மா கிட்ட அம்மா பிஸ்கெட்மா அந்த இன்னும் கொஞ்ச நேரம் போனால் பீஸ் கட்டுமான்னு தானே சொல்லுது. அப்போ அந்த இடத்துல பணம் தானே தேவைப்படுது. இன்னும் கொஞ்ச நாள் போனால் வீடு கட்டுமான்னு சொல்லுது. அந்த இடத்துல பணம் தானே நிற்குது. இப்போ நடக்க பணம் இல்லாமல் கடன் வாங்காமல் நடந்து செல்லும் மனிதர்களுக்கு கொடுக்கும் மரியாதையை விட கடன் வாங்கி காலில் செல்லும் செல்வந்தனுக்கு தானே இப்போ மரியாதை கொடுத்துட்ருக்கோம். நம்ம இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் யார் பணம் இல்லாமல் எந்த பொருளை நீங்கள் வாங்க முடியும் சொல்லுங்கள்? கடையில் போய் நின்றுட்டு என்கிட்ட துணிவு இருக்கு, என்கிட்ட அறிவு இருக்குன்னு நீங்க போய் கேட்டா எதுவுமே தரமாட்டாங்க. என்கிட்ட பணம் இருக்கு தாங்கன்னு சொன்னாதான் தருவாங்க. அப்ப எங்க நிக்குது பணம், எங்க நிக்குது அறிவு, எங்க நிக்குது துணிவுன்னு பாருங்க. யாருக்காகவும் உன் கொள்கையை மாற்றிக்கொள்ளாதே. நீ ஒரு முறை மாறினால் ஒவ்வொரு முறையும் உன் கொள்கையை நீ மாற்ற வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு அறிஞர் சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. அந்த கொள்கையை ஒரு இடத்துல மாத்திக்க வைக்கிறது எது? பணம். பணத்தால் மட்டும்தான் நம்ம கொள்கையை நம்ம மாத்திக்கிறோம். எத்தனை பேர் பிடிச்ச படிப்பை படிக்கிறாங்க? யாருமே கிடையாது. நம்ம கிட்ட காசு இல்லாத காரணத்தாக தான் அந்த கொள்கையே நம்ம மாத்திக்கிறோமே தவிர துணிவு இல்லாத காரணத்தாலேயோ அறிவில்லாத காரணத்துக்கோ கிடையாது. அங்க நிக்குது சார் பணம்ன்றது அங்க மட்டும்தான். ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, காசு இருக்கிறவன் அறிவாளி, காசு இல்லாதவன் ஏமாளி. அப்படிதான் போயிட்டு இருக்கு நம்ம உலகம். அதனாலதான் சொல்றேன், காசு தான் எல்லாத்துக்குமே முக்கியம். நன்றி நன்றி நன்றி. அடுத்து ஐயா, தெருவோரத்தில் இருக்குங்க ஐயா கல். எங்கள் ஆற்காடு மகாலட்சுமி மாணவிக்கு கிட்ட தாங்க ஐயா இருக்குது தில்லு. அதனால தானங்க ஐயா பள்ளியை முடிச்ச உடனே கல்லூரிக்கு வந்திருக்கோம். தில்லு இல்லாதவங்க தானே ஐயா வீட்டில் உட்காந்துருக்காங்க. அதனால தான் ஐயா சொல்கிறேன், துணிச்சல் இருந்தால் மட்டும்தான் எங்கள் மனுஷன் வாழ்க்கையில் சாதிக்க முடியும். ரவீந்திரநாத் தாக்கூர் சொல்லியிருக்காரு ரொம்ப அழகா, துயரங்கள்லேருந்து காத்துக்கணுன்றதுக்காக நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறதில்ல, அந்த துயரங்களை எதிர்த்து போராடக்கூடிய துணிவை எனக்கு கூட நான் பிரார்த்தனை பண்ணுறேன்னு. அப்போ அந்த இடத்துல எதைங்க கேட்குறாரு? அப்படிப்பட்ட ஒரு அறிவாளியே எனக்கு துணிச்சலை கூட தானே கேட்குறாரு. இவங்கெல்லாம் சொல்கிறாங்க பணம் இருந்தால் எதையும் செஞ்சிடலாம், அறிவு இருந்தால் எதையும் செஞ்சிடலான்னு. நான் கேட்குறேன், பணம் இருந்தால் அந்த பணத்தை பாதுகாக்கிறதுக்கு கூட ஒரு துணிச்சல் வேணும் இல்லையா? அறிவாளி என்கிட்ட இந்த அறிவு இருக்கு, என்னால் இதை செய்ய முடியும்னு தைரியமாக எழுந்து வரணும்னா அந்த இடத்துல துணிச்சல் தானங்க தேவைப்படுது. நல்லா கேளுங்க. அறிவை வெளிக்காட்டுவதற்கு துணிவு வேண்டாமா? சொல்லுங்க பார்க்கலாம். அப்புறம் ஐயா, நான் சுதந்திர போராட்டத்தை பற்றி பேச போகிறேங்க ஐயா. சுதந்திரத்தை நம்ம எதை வச்சுங்க ஐயா வாங்கணும்? நீங்கள் சொல்லுங்கள். பணத்தை கொடுத்தவன வெள்ளக்காரன் ஓடி போயிட்டானா? அப்படி இல்லைனா என்கிட்ட இவ்வளோ அறிவாளி இருக்காங்கன்னு சொன்னவன ஓடி போயிட்டானாங்க ஐயா. துணிச்சலோட நம்ம தலைவர்கள் போராடினதுனால தானே ஓடி போனாங்க அவங்க. ஐயா, நான் இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் பதிவு செய்யணும்னு நினைக்கிறேங்க ஐயா. ஒரு அழகான கிராமம், வெள்ளக்காரன் ஆண்டுகிட்டு இருந்த காலம் தான் ஐயா. 200 வருஷமா ஆண்டுகிட்டு இருக்கான். பயந்து போய் எல்லா மனுஷங்களும் இருக்காங்க.
குழந்தைங்க எல்லாம் வீதி ஓரமா விளையாடிக்கிட்டு இருக்காங்க. வெள்ளைக்காரன் வண்டியில ரொம்ப வேகமா வந்துகிட்டு இருக்கான். அவன் வண்டிக்காரன் அவசரப்படுத்துறான், நீ வேகமா போன்னு. குழந்தைங்க விளையாடிட்டு இருக்காங்க, என்னால வேகமா போக முடியாதுன்னு சொல்றான். உடனே அவன் வெள்ளைக்காரன் சொல்லிடுறான், ஒன்று நீ குழந்தைங்கள நகர்ந்து போக சொல்லு, அப்படி இல்லைன்னா அவங்க மேலே ஏற்றிட்டு போன்னு கத்துறான். அவனோட கூச்சலை கேட்டவுடனே ஊர் மக்கள் ஆரம்பிச்சு குழந்தைங்க வரைக்கும் அத்தனை பேர் பயந்து ஓடுறாங்கய்யா. ஒரே ஒரு சிறுமி மட்டும் அந்த இடத்துல தைரியமா நிற்கிறாங்கய்யா. அவனை எதிர்த்து கேட்குறான் அவன்கிட்ட, ஊருக்குள்ள இவ்வளோ வேகமா வரக்கூடாதுன்னு உனக்கு தெரியாது? உனக்கு என்ன அப்படி அவசரமான காரியம்னு. வெள்ளைக்காரன் உள்ள இருக்கான்னு அவளுக்கு தெரியும், ஆனாலும் கேட்குறா தைரியமா. அந்த இடத்துல அவளோட துணிச்சல் தானே ஜெயிச்சுது. அவ துணிச்சலோட பேசினதுனால தான் பின்னாடி ஊரே அவ பின்னாடி நின்றுச்சு. வெள்ளைக்காரனே அதை பார்த்து பயந்து போயிட்டாங்கய்யா. அப்படிப்பட்ட துணிச்சலை வச்சு தானங்க நம்ம இன்னைக்கு சுதந்திரமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். சுதந்திரமா நம்மளால வெளியே வர முடியுமாயா? இந்த துணிச்சல்லாம் எப்படி வந்திருக்கோம் அப்படின்னா, நம்முடைய பெண்கள் போர்க்களத்தில் நின்றதுக்கான ஆதாரங்கள் நமக்கு நிறைய இருக்குது. உதாரணமாக தசரதன் அந்த ரதத்தை ஓட்டின போது அவனுடைய அந்த சக்கரத்தினுடைய கடையாணி ஒடிஞ்சு போச்சு. அப்போ கைகை என்ன பண்ணாலும் தன்னுடைய பெருவிரலை அப்படி வச்சு ஒரு பக்கம் ரதத்தை ஓட்டிக்கிட்டே இந்த கையில் அப்படி வச்சிருந்து அவனை ஜெயிக்க வச்சாலாம். தசரதன்னாலே என்ன அர்த்தம்னா 10 திசையில் ரதம் ஓட்டுறவன். 4 திசை கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு. 8 திசைன்னு என்ன, வடமேற்கு தென்கிழக்கு 8 திசை, மேலே கீழே 10 திசை. 10 திசையும் தேர் ஓட்டுறவன் தசரதன். அவனுக்கு தேர் ஓட்டினவன் கைகேயி. அதனால தான் அவன் சொன்னா 2 வரங்கேளுன்னு சொன்னா, அந்த வரத்தை தான் பின்னாடி அவ கேட்டான். அதே போல கண்ணபெருமானுக்கு அந்த ரதத்தை ஓட்டியவள் யாருன்னு கேட்டா ருக்மிணி ஓட்டினான்னு சொல்லுவாங்க. சொல்லுங்கம்மா. ஐயா, துடுப்பு இல்லாம கடல்ல போட் ஓட்ட முடியாதுங்கய்யா. அதே மாதிரி தாங்க இன்னைக்கு உலகத்துல துணிச்சல் இல்லாம அவங்களால வாழ்க்கைய ஓட்ட முடியாதுங்கய்யா. நீங்க சொல்றீங்களே பணம் தான் முக்கியம், அறிவு தான் முக்கியம்னு. உங்க பணம் அந்த இடத்துல பாதுகாக்கப்படுறதுக்கும் அறிவு இந்த உலகத்துக்கு தெரியறதுக்கும் காரணமே எங்களோட துணிச்சல் தாங்கய்யா. அதனாலதான் சொல்றேன், துணிவே துணைன்னு நான் இங்க பேச வந்திருக்கேன். அடுத்து ஐயா, என்னுடைய வாதத்தை ஒரு சின்ன கதை மூலமா ஆரம்பிக்கலான் இருக்கேன். ஒரு ஆள் ஒரு முறை ஒரு காட்டு வழியில பயணம் போறாரு. அப்படி போகும்போது தன்னோட நிறைய பணம் எடுத்துட்டு போறாரு. அவர் ரொம்ப துணிச்சலான ஆளுதான். அவருக்கு கும்ஃபு, கராத்தே இந்த மாதிரியான கலைகள்லாம் நல்லாவே தெரியும். அப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு எதிரில் ஒரு கரடி வந்துடுது. அப்படி கரடி வந்தோடனே எப்படிதான் நம்ம இதுக்கிட்ட இருந்து தப்பிக்கிறது அப்படின்னு யோசிச்சு பார்க்குறாரு. கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு திடீர்னு சுருண்டு விழுந்துடுறாரு. மூச்சு இழுத்து பிடிச்சிக்கிறாரு. கரடி கிட்ட வந்து பார்க்குது, சுற்றி சுற்றி வருது. கிட்ட வந்து பார்த்து மூச்சு இல்லை அப்படின்னோடனே இறந்து போயிட்டார் போல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது. இவரும் தப்பிச்சுக்கிறாரு. ஏன்னா கரடிகள் எப்பவுமே இறந்து போன உயிரினங்களை வந்து சாப்பிட்றது கிடையாது. இந்த விஷயம் எப்போவோ அவர் ஏட்லேயோ இல்லை யாராவது சொல்லி செவி வழி செய்தியாவோ அவருக்கு தெரிஞ்சதுனால தான், அந்த இடத்துல அவருடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தினால தான் அவருடைய உயிர் வந்து அந்த இடத்துல தப்பிச்சுது. இல்லை அதை விட்டுட்டு கரடி என்கிட்ட 10 கோடி ரூபாய் பணம் இருக்கு, என் பேங்க்ல இவ்வளோ அக்கௌண்ட் இருக்கு, என் பேர்ல 2 கிரவுண்ட் நிலம் இருக்கு, அது எல்லாத்தையும் உன் பேர்ல எழுதி வச்சிடறேன், என்னை விட்டுரு அப்படின்னு கெஞ்சினா விட்டுருமா? கண்டிப்பா முடியாது. அதே மாதிரி எனக்கு துணிச்சல் இருக்கு, டே கரடி நீ ஆம்பளையா இருந்தா ஒத்தைக்கு வாடா பாத்துக்கலாம் அப்படின்னு போய் நின்னா முடியுமா? அந்த இடத்துல நீங்க சொன்ன அந்த பணத்தையும் அவருடைய உயிரையும் அங்க காப்பாந்து உங்களுடைய பணமோ துணிச்சலோ கிடையாது, அவருடைய அறிவு தான். எனவே அறிவு தான் ஆயுதம் அப்படின்றது என்னுடைய வாதங்க. நல்ல 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 அருமை. மண்ணிற்கு மனமழகு, மரத்திற்கு இலை அழகு, பூவிற்கு இதழ் அழகு, ஆற்காடுக்கோ நம் கல்லூரி அழகு, அது என் தோழிகளான உங்களுக்கோ நகை அழகு, அதை வாங்கவிருக்கும் பணமே எனக்கு அழகு. சார், நீங்களே ரஜினி முருகன் படத்துல நடிச்சிருக்கீங்க. அதுல நீங்க டொனேஷன் பண்ணுவீங்க. சிவகார்த்திகேயனோ உங்களை விட அதிகமா டொனேஷன் பண்ணுவாரு. அந்த இடத்துல பணம் தான் சார் அவருக்கு மதிப்பு கொடுத்துச்சு. எப்படி கேள்வியை பார்த்தீங்களா? ரஜினி முருகன் படத்தில் எனக்கு மகனாக அவர சிவகார்த்திகேயன் 30,000 ரூபா டொனேஷன் பண்ணுவார். நான் 1000 ரூபா பண்ணிவிட்டு பெருசாக பேசுவேன். இப்போ இவங்க கேட்குறாங்க, அவர் 30,000 பண்ண போய் அவருக்கு தானே புகழ் வந்துச்சுன்னு கேட்குறாங்க. அதுவும் நான் சம்பாரிச்ச பணம் தானே. சார், ஒரு தாய் ஒரு குழந்தைய அழுக விட்டுட்டு வேலைக்கு போறாங்க. அவங்க கிட்ட போய் கேளுங்க, நீ இன்னைக்கு அந்த குழந்தையோட அழுகைய பாக்குற, நான் நாளைக்கு அவளோட எதிர்காலத்தை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சார் அவங்க போறாங்க. நீங்களே சொல்லுங்க சார், எத்தனை பேர் எனக்கு பிடிச்ச படிப்பை படிக்க முடியுது? பணம் இல்லாத காரணத்தினால தான் சார் பிடிச்ச படிப்பை படிக்க முடியாம போகுது.
ஒரு கடைக்கு போங்க. கல்வியை வச்சோ தைரியத்தை வச்சோ ஒரு பொருளை வாங்கி கொடுங்க. முடியாது சார். ஆனால் பணத்தை வச்சு ஒரு பொருளை வாங்க முடியும். நான் உங்ககிட்ட கேட்குறேன், ஒரு நாள் நீங்கள் பணம் இல்லாமல் இருந்து பாருங்க சார். நான் இந்த டாப்பிக்கே வேணான்னு விட்டுட்டு போயிடுறேன். ஆத்தாடி சூர்யாவோ எத்தனையோ ஏழை குழந்தைங்களுக்காக அகரம் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு நட்டிட்டு வராரு. அது பணம் இருந்ததுனால தான் சார் அவளால் நட்ட முடிஞ்சது. அதனால எத்தனையோ பேருக்கு படிப்பு வந்துச்சு சார். அந்த இடத்துல பணம் தான் சார் அவளுக்கு தேவை. நம்ம அன்ஷிகா மோத்வானியோ நம்ம ஒரு பிறந்த நாளைக்கோ ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்க்குறாங்க. அது எப்படி அவங்களால எப்படி வளர்க்க முடிஞ்சது? பணம்னு ஒன்று இருந்ததுனால தான் சார் வளர்க்க முடிஞ்சது. நம்ம சென்னையிலோ வெள்ள நிவாரண நிதிக்காக நம்ம மத்திய அரசு 940 கோடி பணம் தந்தாங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு பணம் தான் சார் தேவை. அதனால தான் சார் நான் பணமே பலன்ற டாப்பிக்கை பற்றி பேசுறேன். அடுத்து செல்ஃபி எடுக்க தெரியாதவன் குல்ஃபி வித்தான் போனவங்க நீங்க சொல்றீங்க. இங்க இருக்கிற இருங்க என்ன புதுசா இருக்கு பழமொழி சொல்லுங்க. செல்ஃபி எடுக்க தெரியாதவன் குல்ஃபி விற்க போனானா அந்த மாதிரி தாங்க இருக்கு. இங்க பேசுற ஒவ்வொருத்தருக்கும் துணிச்சல் இருக்கிறதுனால இந்த மேடையில நிக்கிறீங்க. ஆமாவா இல்லையாங்க? துணிச்சல் மட்டும்தாங்க ஒவ்வொருடைய வெற்றிக்கும் தோல்விக்கும் எல்லாத்தையும் கடந்து இந்த வாழ்க்கையில ஒரு நல்ல நிலைமையில நிக்க வச்சுனாங்க. துணிச்சல் மட்டும்தாங்க தேவைப்படுது. நல்லா சொல்லுங்க. நம்ம நாட்டுல ஏழை பணக்காரன் படிச்சவன் படிக்காத வேறுபாடுல எதை வச்சுங்க சொல்றான்? அவன் எவ்வளவு சொத்து வச்சிருக்கான், எவ்வளவு பணம் வச்சுன்னு இருக்கான், அவன் எவ்வளவு அறிவு வச்சுன்னு இருக்கான், எத்தனை டிகிரி முச்சான். இந்த வேறுபாடுலாம் எதை வச்சுங்க சொன்னாங்க? அவனுடைய அறிவை வச்சியும் அவனுடைய பணத்தை வச்சு மட்டும்தாங்க சொன்னாங்க. அவனை துணிச்சல் வச்சு சொன்னாங்களே. அதாங்க சொல்றேன், துணிச்சல் எல்லாருக்கும் பொதுவானது. இந்த வேறுபாடு எல்லாருக்கும் பொதுவானது அல்ல. துணிச்சல் மட்டும்தான் எல்லாருக்கும் பொதுன்னு சொல்றேங்க. இன்னைக்கு நான் உங்க முன்னாடி ஒரு வாலிபால் பிளேயரா பேசுறேன்னா அதுக்கு துணிச்சல் மட்டும்தாங்க காரணம். அந்த காலத்துல சொன்னாங்க அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்குன்னு சொன்னாங்க. அந்த காலம்லாம் போயே போச்சுங்க. இன்னைக்கு துணிச்சலா பேசுற உங்க முன்னாடி எனக்கு எதுக்குங்க பயம்? துணிச்சல் மட்டும்தாங்க தேவைங்க எல்லாருக்கும். சிந்து சில்வர்னு சொல்றாங்கன்னா சிந்து அவளுடைய சில்வர் பெற்று நம்ம நாட்டுக்காக பதக்கத்தை வென்று கொடுக்குறாங்களே, அங்க அவளுடைய துணிச்சல் மட்டும்தாங்க தேவைப்படுது. அதனால தாங்க துணிச்சல் தாங்க துணை. எப்பவுமே துணிவே துணைன்னு என்னோட தலைப்பை நான் உங்களுக்கு முன்னாடி அறிவிக்கிறேங்க. நன்றி. அடுத்து நம்ம கன்னியம்மாள் வாங்க. அடுத்து சொல் கலப்புங்க. தொற்றனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு என மொழிந்த ஐயன் வள்ளுவனை வணங்கியும் கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக என கூறி கல்லையும் சிற்பமாக செதுக்கி அமர்ந்திருக்கும் சிற்பிகளாகிய எனதருமை பேராசிரியர்களுக்கும் என்னுடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, பணம்தான் முக்கியம்னு சொல்றாங்க. இப்போ மணி 8, எல்லாரும் சாப்பிட்டு தூங்குற நேரம். ஆனாலும் இங்க பாருங்க, அழகான மொட்டுகள் அரும்புகள் வளர்ந்து அப்படியே உட்கார்ந்துருக்குங்களே. அதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? ஏதாவது அறிவுமிக்க தகவல்களை சொல்ல மாட்டாங்களா? நம்ம சாப்பிட்ற இந்த சாப்பாட்டை விடவும் அவங்க கொடுக்குற சாப்பாடு நம்மளுக்கு வருஷத்துக்கும் துணையா இருக்குமேன்ற ஒரு நம்பிக்கையில தானே வந்திருக்காங்க. ஐயா, பணம் தான் முக்கியம்னு சொல்றாங்க. அந்த பணத்தை சம்பாதிச்சு 1000 ரூபாய் சம்பாதிச்சேன்னு என்றதுக்கு கூட எங்களோட அறிவு தானே வேணும். கேட்குறாங்க பாருங்க, எல்லாரும் ஏன் உட்காந்துருக்கோம்? நல்ல கருத்து காதில் விழுகாதா? அதுக்கு தானே சொல்லறங்க முடிஞ்ச உடனே ஆளுக்கு 100 ரூபா கொடுப்பாங்கன்னா உட்காந்துருக்கோம் இல்லையே. ஐயா, யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையம்னு சொல்லுவோம். ஆனா நான் பெறாத ஒரு சந்தோஷம், நான் படிக்கல ஆனா என்னுடைய சந்ததியினர் படிக்காம இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தானே என் காமராஜர் கல்வி அறிவு திட்டத்தை கொண்டு வந்தாரு. ஒரு இன்னைக்கு இதுக்கு முன்னாடி அடுப்பூதும் பெண்ணுக்கு படிப்பெதுக்குன்னு இருந்த சமுதாயத்துல இன்னைக்கு தான் பெண்கள் படிச்சிட்டோமே. கரண்டி பிடிச்ச கை வேண்டாம், எனக்கு பேனா பிடிக்கணும், அந்த கை தான் எனக்கு பெருமைன்னு சொல்றாங்களே. ஐயா, பேர் எதுக்கு? எனக்கு பேர் வேணான்னு நினைச்சவங்க இன்னைக்கு பேருக்கு பின்னாடி எம்பில் பிஹெச்டின்னு போட்டுக்கிறதுக்கு காரணம் எங்களுடைய அறிவு தானே. யாராவது பணக்காரர் அப்படி போட்டுக்காரா? ஏதாவது பேர் ஓட்டு பின்னாடி 6 கோடி 83 கோடி போட்டுக்காரா? போட்டா திருடங்க வந்துடுவாங்க, இன்கம் டாக்ஸ் வந்துடும். ஆனா படிப்புல எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி எத்தனை வேணாலும் போடலாம். ஐயா, துணிவு இருந்தாதான் அறிவு வரும்னு சொல்றாங்க.
ஆனால் நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்தாதான் அந்த விஷயத்தை பற்றி நான் பேசணும்னு சொல்லி துணிஞ்சு எந்திரிச்சு வர முடியும். ஒரு பாத்திரத்தில் தண்ணி இருந்தால் தான் முண்டு குடிக்க முடியும். அந்த மாதிரி அறிவு இருந்தால் தான் இங்கே வந்து பேச முடியும். பணத்தை மட்டும் துணையாக வச்சுருந்தா இந்த கல்லூரி வாசலை மிதிச்சிருக்க முடியாது. துணிவை மட்டுமே துணையாக வச்சுருந்தா வகுப்பறை மூலையில் முடங்கி இருப்பேன். ஆனால் அறிவே ஆயுதன்ற தாரக மந்திரத்தை வச்சுருந்ததுனால தான் இவ்வளோ பெரிய அரங்கத்தில் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அதனால தான் சொல்கிறேன், அறிவே ஆயுதம், அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவில்லார் என்னுடைய ஏனும் ஏனும் இல்லைன்னு சொல்றியா. நன்றி. எனக்கு ஒரு ஆசை, இவங்களுடைய இந்த பேச்சுக்கு எல்லாரும் எந்திரிச்சுன்னு ஒரு நிமிஷம் கைதட்டினா நான் ரொம்ப பெருமை அடைவேன். உண்மையிலேயே எத்தனை ஒரு பெரிய சந்தோஷம். உங்களுக்காக எல்லாரும் எந்திரிச்சு இன்னும் பிரமாதமாக கைதட்டுறாங்க. உங்களுக்கு நம்முடைய அருமையான வாழ்த்துக்கள். உட்காந்துங்க. அப்பாடி எவ்வளோ பெருமிதமாக இருக்குது பார்த்தீங்களா. பாரதி இன்றைக்கு இருந்திருந்தால் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பார். 4 பிள்ளைகள் படிக்க போனால் நல்லதுன்னு அவர் நினச்சார். ஆனால் 4000 அல்ல 40,000 பிள்ளைகளை படிக்க வைப்பேங்கிற அந்த ஒரு பெரிய எண்ணத்தோடு இந்த ஸ்ரீ மகாலட்சுமி மகளிர் கலை அறிவியல் கல்லூரியை நம்முடைய நிறுவனர் தலைவர் பாஸ்கரன் அவர்கள் தொடங்கியிருக்கிறார் என்றால் அவரும் அவருடைய குடும்பத்தார் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 ஆண்டு வாழ வேண்டும் என்று சொல்லி இன்றைய இளைய சமுதாயத்திற்கு நம்ம இப்போ பேசுகிற தலைப்புப்படி எந்த நிகழ்வை அதிகம் விரும்புகிறது, அதாவது எந்த முழக்கத்தை அவர்கள் அதிகம் எதிர்பார்க்கிறார்கள்? பணமே பலம், துணிவே துணை, அறிவே ஆயுதம். சொல்லரங்கம் அடுத்த வாரமும் தொடரும்.